அது வந்து நம்ம ஹார்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். நம்ம ஹார்ட் இன்டென்சிட்டி வந்து ஃபர்ஸ்டே பண்ணக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க ப்ரோ, நான் இப்போ தான் ப்ரோ என்னோட ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்குது ப்ரோ, இப்போ மார்க்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ, ஆனால் நான் வந்து ரன்னிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கானதான் இந்த 5 பேசிக் டிப்ஸ் சரிங்களா. ப்ராப்பராக வார்ம் அப்பு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி டயட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும், நல்லா ஃபுட்டை மெயின்டைன் பண்ணணும், நல்லா ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா. எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டயட்டும் பேலன்ஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு ரெஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரிங்களா. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஆவலா கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ ரிசல்ட் போறோம் ரிசல்ட் போறோம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து 1 வீக் ஆச்சு சரிங்களா. இப்போ வந்து எல்லாரும் வந்து நல்லா ஆர்வமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நல்லா கட் ஆஃப் தான் வந்திருக்கு. ஆனா இப்போ எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, ப்ரோ 5 கிலோமீட்டர் டைமிங் வர மாட்டேங்குது ப்ரோ சரிங்களா. ப்ரோ என்னால் வந்து 5 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியல ப்ரோ சரிங்களா. ப்ரோ எனக்கு வந்து சின் பெயின் ப்ரோ எனக்கு வந்து ஆங்கிள் பெயின் ப்ரோ எனக்கு வந்து நீ பெயின் ப்ரோ, இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க சரிங்களா. இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ராப்பரா சரிங்களா. இந்த இன்னும் உங்களுக்கு வந்து பிசிக்கல் வந்து ஒரு 45 days டு மேக்ஸிமம் ஒரு 2 months வரைக்கும் இருக்கலாம். மேபி ஜூலை எண்டு அல்லது ஆகஸ்ட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னையிலிருந்து சரிங்களா நீங்க வந்து ரிசல்ட் வந்தோன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம பசங்களே. ப்ரோ ரிசல்ட் வந்துட்டு ப்ரோ, என்னோட நேமும் அந்த பிடிஎஃப்ல இருக்கு ப்ரோ, நானும் வந்து பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ரோ, இது வரைக்கும் என்னால் ப்ராக்டிஸ் பண்ணல ப்ரோ, என்னால் வந்து ஸ்லோவாக கூட ஜாக் பண்ண முடியல ப்ரோ, என்னால் ஒரு சிலர் வந்து என்னால் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ, ஒரு சிலர் வந்து ப்ரோ எனக்கு வந்து ஒரு 1 month-ஆவே பெயின் இருக்கு ப்ரோ சரிங்களா. ப்ரோ நான் வந்து 100+ மார்க் வச்சிருக்கேன் ப்ரோ, ஆனால் வந்து என்னால் வந்து 5 கிலோமீட்டர் இன்கம்ப்ளீட் சரிங்களா கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஒரு பேசிக்காக ஒரு 5 டிப்ஸ் அந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அது என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ மூலமாக ஒரு பயன்ஃபுல்லாக இருந்துக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க பண்ணுற மெயின் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வார்ம் அப் சரிங்களா. நிறைய பேர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ப்ரோ அந்த பெயின் இந்த பெயின் சொல்கிறாங்க ப்ரோ, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எப்படி வார்ம் அப் பண்ணுறீங்க ப்ரோ. வார்ம் அப்லாம் பண்ணுறது இல்லை ப்ரோ, லைட்டாக கால் கை லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் மட்டும் லைட்டாக பண்ணிட்டு ஒரு 2 minutes பண்ணோம் ப்ரோ, அப்படி ஸ்லோவாக ஜாக் பண்ணிட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ப்ரோ, ஸ்பீடு இருக்கட்டும் அப்படி தான் ப்ரோ பண்ணுறோம், அதுவும் ரோட்டில் பண்ணுறோம் ப்ரோ. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ 10 minutes ஸ்லோவாக ஜாக் பண்ணாலும் சரி, 30 minutes ரன் பண்ணாலும் சரி, 1 hour கன்டினியூஸாக லாங் ரன் பண்ணாலும் சரி, ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, எந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தாலுமே மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வார்ம் அப் சரிங்களா. வார்ம் அப்பில் ஃபஸ்ட்டாக நம்ம நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் சரிங்களா. ஃபுல் பாடி நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், அடுத்து ஸ்லோவாக ஜாக் பண்ணணும், அடுத்து ரொட்டேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் பேசிக்காக உள்ள ஒரு 3 4 பேசிக்காக உள்ள ட்ரில்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 15 to 20 நிமிஷம் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணணும் சரிங்களா. ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ம் டவுன் சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, அந்த இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ரெஸ்ட்டே எடுக்காமல் ப்ராப்பராக வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் தான் மறுநாள் ப்ராக்டிஸுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆக முடியும் சரிங்களா. நீங்கள் நார்மலாக பண்ணாலும் சரி, மாடரேட்டாக பண்ணாலும் சரி, ஹார்டாக பண்ணாலும் சரி, ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் சரிங்களா. வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப் எப்படி பண்ணோம், வார்ம் டவுன் எப்படி பண்ணோம் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. வார்ம் அப் அண்டு வார்ம் டவுன் கரெக்டாக பண்ணணும் சரிங்களா. இந்த உங்களுக்கு பிசிக்கல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 1 monthலேருந்து 2 months தான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணணும், ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். உங்களுக்கு பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வார்ம் அப் நம்ம வந்து ப்ராப்பராக வார்ம் அப் எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ப்ராப்பராக வார்ம் டவுன் எப்படி பண்ணணும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்கில் பாருங்கள் உங்களுக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அடுத்து ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம பசங்க நிறைய பண்ணுற மிஸ்டேக்ஸ். இன்னைக்கு கூட 3 பேர் கால் பண்ணி சொன்னாங்க, என்னன்னா ப்ரோ அந்த பெயின் இருக்கு ப்ரோ, என்னால் வந்து 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ, என்னால் வந்து எங்கள் ஊரில் கிரவுண்ட் இல்லை ப்ரோ, நான் வந்து டெய்லி ரோட்டில் தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ரோட்டில் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது நண்பா. நான் என்கிட்ட கேட்குற எல்லா பசங்கிட்டையும் சொல்கிறது அதான், ரோட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது ப்ரோ, ஃபிசிக்கலே ரோட்டில் தான் ப்ரோ நடக்கு, நீங்கள் என்ன ப்ரோ ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரிங்களா. ஆனால் நம்ம வந்து வீக்லி ஒரு 5 days நம்ம கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸு அல்லது 2 weeksக்கு ஒன்ஸு அல்லது மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஆமாம் சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நீ பெயின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, சின் பெயின் வரலாம், எந்த பெயினாலும் வரலாம் சரிங்களா. அதனால் மேக்ஸிமம் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து நம்ம பசங்க வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து
ஒருத்தருக்கு வந்து ரோட்ல பண்ணி லைட்டா பெயின் வர்ற மாதிரி இருந்தா அடுத்த ட்ரையல் ரன்ல அவங்கள கூட நான் ரோட்ல ரன் பண்ண விடாம கிரவுண்ட்ல தான் அவங்களுக்கு கூட டைம் சரிங்களா 5 கிலோமீட்டர் ட்ரையல் ரன் அவங்களுக்கு கூட நான் வந்து கிரவுண்ட்ல தான் பாக்குறேன் சரிங்களா. அந்த அளவுக்கு ரோடு வந்து ஒரு சிலர் பாடிக்கு செட் ஆகும், ஒரு சிலர் பாடிக்கு செட் ஆகாது, டக்குன்னு இன்ஜுரி ஆயிரும் சரிங்களா. அது மாதிரி ஸ்பீட் ஒர்க்குள்ள யாரும் ரோட்ல பண்ணாங்க. இந்த மிஸ்டேக் செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி ரோட்ல ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, இதை அவாய்ட் பண்ணணும். அடுத்து தேர்ட் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டு சரிங்களா. ஃபுட்ல கொஞ்சமாச்சும் கண்ட்ரோலா இருக்கணும். என்ன ப்ரோ கண்ட்ரோல் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாமோ சாப்பிட்ருப்போம், பரோட்டா சாப்பிட்ருப்போம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ருப்போம், என்னெல்லாமோ சாப்பிட்ருப்போம் சரிங்களா. ஆயில் ஐட்டம் சாப்பிட்ருப்போம், ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 1 month to 2 month ஃபுட்டை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் சரிங்களா. ப்ரோ அப்போ என்ன தான் ப்ரோ சாப்பிட்லாம், அதாவது கொஞ்சம் நார்மலாக மார்னிங் வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை அந்த மாதிரி வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் வந்து மேக்ஸிமம் காப்ஸ் மீல்ஸ் தான் எடுக்கணும் சரிங்களா. ஈவினிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி மேக்ஸிமம் சப்பாத்தி வந்து பெஸ்ட் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அது போக வந்து நீங்கள் வந்து மார்னிங் ஒரு 11 o'clock 10:30க்குலாம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது ஏபிசி ஜூஸ் கேரட் ஜூஸ் மாதுளை சரிங்களா சாத்துக்குடி இந்த மாதிரி மார்னிங் ஒரு 11 மணிக்கு எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock 4 o'clock ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் சரிங்களா. அதே மாதிரி ஏபிசி மாதுளை வாட்டர்மெலன் ஏதோ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். அது போக டெய்லி ஒரு மினிமம் 4 to 5 liters தண்ணி எடுக்கணும் சரிங்களா. இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் பரோட்டாலாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் எடுக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம் சரிங்களா. இந்த மாதிரி டேட் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா. அடுத்து வந்து ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூ சரிங்களா. நம்ம வந்து வெளியில நிறைய இடத்துக்கு போயிருப்போம் சரிங்களா. இப்போ ஒரு ஷர்ட் எடுக்க போறோம் அப்படின்னா அப்புறம் அந்த கலர் நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்கு அப்படின்னு ஷர்ட்டை பார்த்து வந்து டிஷர்ட்லாம் செலக்ட் பண்ணுவோம், கலரை பார்த்து செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க ரன்னிங் ஷூவை செலக்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. அதாவது ப்ரோ அந்த கலர் நல்லா இருக்கு, ரன்னிங் ஷூ அந்த கலர் நல்லா இருக்கு ப்ரோ, அதான் ரேட்டு கம்மி ப்ரோ, அதான் ரேட் அதிகம் அப்படின்னு ஷூ கலரை பார்த்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அது குவாலிட்டி எப்படி இருக்கு, ஃபிளெக்சிபிளா இருக்கா, சோல் எப்படி இருக்கு சரிங்களா. அது ரன்னிங் ஷூ தானா, அதை வந்து ரெண்டாவது ரன்னிங் யூஸ் பண்ணலாமா, அது கிரவுண்ட்ல யூஸ் பண்றதா ரோட்ல யூஸ் பண்றதா, அது வந்து கபடி ஷூவா அந்த மாதிரிலாம் உண்டு. ஒரு சில கபடி ஷூ அதாவது பேட்மிண்டன்லாம் விளாடுவாங்களா அந்த ஷூலாம் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நான் கிரவுண்ட்ல நிறைய பேர் பாத்துருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி ஷூல வந்து மேக்ஸிமம் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரே ஷூவை 1 வருஷமா 2 வருஷமா சரிங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் இருக்கு, இந்த டிஷர்ட் நான் வாங்கி ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிட்டு இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப பழசாயிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னா புதுசா வாங்கிடுவோம். அதே மாதிரி தான் ஷூவும் சரிங்களா. ஷூவோட தன்மையை இழந்துட்டு ஷூ வந்து ரொம்ப கீழே தேஞ்சிட்டு சோல் வந்து ரொம்ப தேஞ்சிட்டு அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, ஷூவோட பல்லுலாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா புது ஷூ கண்டிப்பாக வாங்கணும் சரிங்களா. ஒரு ஷூ வந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து 4-5 months தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஷூவில் வந்து மேக்ஸிமம் யாருமே காசு பார்க்காதீங்க, வாங்குற ஷூவை நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. இந்த மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு மிஸ்டேக்ஸ் இந்த நம்ம பசங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னதான் டெய்லி வந்து 30 minutes ஓடுறது, டெய்லி 1 hour ஓடுறது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வார்ம் அப் பண்ண மாட்டாங்க, ஸ்லோவாக வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ண மாட்டாங்க, ஸ்லோவாகவும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறது சரிங்களா. இப்போ தான் நம்ம வந்து ப்ரோ என் ஃப்ரெண்டு ஸ்பீடாக ஓடுறான் ப்ரோ, நான் அவன் கூட ஸ்பீடாக ஓடுறேன் ப்ரோ, என் ஃப்ரெண்டு ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறான் ப்ரோ, நான் அவன் கூட ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ப்ரோ அந்த மாதிரி அவங்க கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால இவங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு சரி. உங்கள் ஃப்ரெண்டு வந்து 6 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் ஸ்பீட் ஒர்க் அவுட்டுக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கு அதுக்கு வந்து அவர் பாடி வந்து நல்லா அடாப்ட் ஆயிரும். நீங்கள் இப்போ தான் ரன்னிங்குள்ளே வாரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக வாக் பண்ணணும், அடுத்து ஸ்லோவாக ஜாக் பண்ணணும், அடுத்து ஸ்லோவாக ரன் பண்ணணும், அடுத்து கண்டினியூஸாக ஸ்லோவாக 30 minutes 45 minutes பண்ணணும், அடுத்து தான் ஸ்பீட் ஒர்க் அவுட் அப்ளை பண்ணணும். இடையில வந்து நீங்கள் அப்பப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், கோர் பண்ணணும், மொபிலிட்டி பண்ணணும், ஏபிசி ட்ரில்ஸ் வந்து டெய்லி பண்ணிக்கலாம். அடுத்து பிளையோமெட்ரிக்ஸ் நிறைய ஒர்க் அவுட் இருக்கு சரிங்களா. ஸ்டாண்டில் ரன் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. நீங்கள் எடுத்த உடனே ஸ்பீட் ஒர்க் அவுட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஹார்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா. நம்ம ஹார்ட் இன்டென்சிட்டி வந்து ஃபர்ஸ்டே பண்ணக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க ப்ரோ, நான் இப்போ தான் ப்ரோ என்னோட ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்குது ப்ரோ, என்னோட ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்குது ப்ரோ, என்னோட மார்க்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ, ஆனால் நான் வந்து ரன்னிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கானதான் இந்த 5 பேசிக் டிப்ஸு சரிங்களா. அதே போக நம்ம வந்து ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. அந்த ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி 4-5 ஒரு 10 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம் சரிங்களா. அதில் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருப்போம், அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னா அதாவது வந்து நிறைய பசங்க போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 90ல் ஒரு 30-40 பேர் தான் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபிசிக்கல் ஃபெயில் ஆகுறாங்க. நீங்களும் உங்களுக்கு ஃபிசிக்கலில் உங்களுக்கும் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வார்ம் அப்பு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி டயட்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும், நல்லா ஃபுட்டை மெயின்டைன் பண்ணணும், நல்லா ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா. எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டயட்டும் பேலன்ஸ் பண்ணணும், அந்தளவுக்கு ரெஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரிங்களா. நீங்கள் ஒர்க் அவுட்டை மட்டும் நல்லா ஹார்டாக பண்ணிட்டு டயட் எடுக்காமல் ஃபுட்டு எடுக்காமல் சரிங்களா
டயட் எடுக்காமல் ஃபுட் எடுக்காமல் நல்லா ரெஸ்ட் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் 1 மந்த்ல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? நம்ம ப்ராப்பராக எப்படி ஸ்ட்ரெச்சிங் வார்ம்அப்லாம் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேற என்ன டவுட்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அடுத்து 5th டிப்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். சரிங்களா? அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றாங்க. ஆனா அது டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சரிங்களா? இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா அந்த 30 மினிட்ஸ்ல நம்ம எவ்வளவு தூரம் ஓடி இருக்கோம்? ஒரு 1 ஹவர் ரன் பண்றாங்க அப்படின்னா அந்த 1 ஹவர்ல நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கோம்? ஒரு 20 மினிட்ஸ் ஓடுறாங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ரன் பண்ணியிருக்கோம்? 5 கிலோமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு அக்யூரேட்டா தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து ட்ரையல் பாக்கீங்க அப்படின்னா 5.1 அல்லது 5.2 டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி ட்ரையல் பாருங்க. இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நான் யூஸ் பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராவா. சரிங்களா? STRAVA ஸ்ட்ராவான் பிளே ஸ்டோர்ல டவுன் பண்ணீங்கன்னா அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே நீங்க பாத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் நீங்க வந்து 5 கிலோமீட்டர் ஒன்னாலும் சரி 10 கிலோமீட்டர் ஒன்னாலும் சரி 1 ஹவர் ஒன்னாலும் சரி அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறதே அந்த ஸ்ட்ராவா மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷனை யூஸ் பண்ணி நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க 5 கிலோமீட்டர் உங்க கெப்பாசிட்டி என்ன தெரியறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ராவா ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.